இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதில் ஒரு 25 ப்ராப்ளம்ஸ் அப்படியே வரிசையாக சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக உட்காந்து பாருங்கள், அப்போ தான் இது என்னென்னு புரியும். இந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். HCF வேல்யூ கேட்டுட்டு ஒரு நம்பரும் ஒரு ஏபிசிடி இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்கும்போது முதல்ல என்ன பண்ணலாம், நம்பர்ஸ்லாம் HCF கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் இது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் கண்டுபிடிங்க. 144 120 144 120 இது 12 அடிக்கிறேன். 12 அடிக்கும்போது எனக்கு 12 10 வருது. இது 2 அடிக்கிறேன் 6 5 வருது. ஸோ எல்லாத்தையும் பண்ணும்போது எனக்கு 24 வருது. இது வந்து HCF வேல்யூ 24. ஓகே, இப்போ வந்து இது எடுத்துப்போம், ரெண்டாவது இந்த மாதிரி டிஜிட். ஸோ ரூட் ஏ. ஓகே, இந்த 2 இருக்கு பார்த்தீங்களா, 2 ரூட் ஏ இருக்குன்னு அர்த்தம். ரூட் ஏ இன்டு ரூட் ஏ, 2 ரூட் ஏ பெருக்கும்போது ஒரு ஏ வரும். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இது பிரிச்சிடலாம். அப்போ இது என்ன பண்ணுறேன், ரூட் ஏ ஒரு ஏ உள்ள போட்டேன். இப்போ நான் ரெண்டுலேயும் ரூட் ஏ காமனாக இருக்குல்ல, அப்போ பண்ணும்போது இது எனக்கு 1 ஆயிரும். நான் இது என்னென்ன சொன்னேன், ஆல்ரெடி ஏல வந்து 2 ரூட் ஏ இருக்குன்னு சொன்னேன்னா ஒரு ரூட் ஏ போயிடும், இன்னும் ஒரு ரூட் ஏ மட்டும் இருக்கும். அவ்வளோதான். அப்போ இது காமனான HCF வேல்யூ என்னது, ரூட் ஏன்னு வரும். ரூட் ஏ அப்போ 24 ரூட் ஏங்கிறத ஆன்சர். ஓகேவா? ரொம்ப. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கனசதுரத்தின் கன அளவுக்கும் அதன் உள்ளே மிகச் சரியாக பொருந்துகின்ற கோளத்தின் கன அளவுக்கும் இடையே உள்ள விகிதம் யாது அப்படிங்கிறது கேட்குறான். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத கிடையாது. இப்போ நான் இதான் வந்து ஒரு கனசதுரம், அதுக்குள்ளே வந்து ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸு, அதுக்குள்ளே ஒரு பலூன் இருக்குது. அந்த பலூனை ஃபுல்லாக ஊதிட்டீங்க, அது எல்லா ஏஜோட கரெக்டாக மிக்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து நமக்கு சென்டரில் இருந்து இந்த கார்னர் வரைக்கும், அதாவது பலூன் கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு கார்னர் வரைக்கும் ஆறும்போம், அதேமாதிரி சென்டர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் இன்னொரு ஆறும்போம். அப்போ ஒரு சைடு, அதாவது பாக்ஸோட ஒரு சைடு இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2R வரும். அதை தான் இந்த பொருந்துகின்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னது, கனசதுரத்தின் பக்கத்தோட அளவு 2R வரும். கோலத்தின் ஆறு நமக்கு ஆல்ரெடி தெரியும், 6 தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த கனசதுரத்தோட கன அளவு ஃபார்மில் ஏ கியூப்னு வரும். கோலத்தோட கன அளவு ஃபார்மில் 4/3 πr கியூப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4/3 πr கியூப். இப்போ இந்த A3க்கு பதிலாக என்ன பண்ணணும், இந்த 2Rங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா 2Rங்கிறது இந்த பாக்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சது, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதேமாதிரி கீழே இருக்கிறதுல அப்படியே போட்டுற வேண்டியதான். இந்த 2R கியூப் பண்ணால் 2 கியூப் பண்ணால் 8 வரும், R கியூப்னு வரும். மற்றதெல்லாம் அப்படியே போட்டுருங்க. இந்த R கியூப்பும் இந்த R கியூப்பும் கட் ஆயிரும். இந்த 4 இந்த 8 அடிக்கும்போது 2 இருக்கும். இந்த 3 அப்படியே மேலே வரும்போது 6 மாறிடும். அப்போ பேலன்ஸ் 6/π மட்டும் இருக்கும். அப்போ விகிதம் என்னது, 6:πன்னு வரும். இதான் என்னது ஆன்சர். இப்போ மூணாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசல் வந்து 4000 ஆண்டு வட்டி விகிதமாக, ஆர் வந்து 5%, ஸோ எண் வந்து 1 வருஷமா. அப்போது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் அதன் கூட்டு வட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கூட்டு வட்டிக்குள்ள மெத்தடு தான். இல்லை 2 மட்டும் வித்தியாசமாகும். என்னென்னா இதில் பாருங்கள், ஆறுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆறு வந்து 5% கொடுத்துருக்கான். ஆனால் இது வந்து ஒரு வருஷத்துக்கு தான் 5%. நமக்கு அரையாண்டுக்கு ஆஃப் இயருக்கு ஒரு தடவை கணக்கு பண்ணுறதுனால இது பாதி தான் வரும். அப்போ 2.5% தான் நம்ம ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியிருக்கும். இது ஒன்று மாறும். இதில் வந்து எண் வந்து 1 கொடுத்துருக்காங்க, இதுதான் மாறும். ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை தான் கணக்கு பண்ணுறாங்க இல்லையா. அப்போ 1 எத்தனை அரை இருக்கும், 2 அரை இருக்கும். அப்போ நீங்கள் 2 தடவை எழுத வேண்டியிருக்கும். சரி, முடிஞ்சது. இந்த 2 வித்தியாசம் மட்டும்தான் இந்த சம்முக்கே வித்தியாசம். அதோட எல்லாம் காமனாக போட்டுடலாம். 4000 போட்டுருவீங்க இன்ட்டு இது கூட்டு வட்டினால என்ன பண்ணணும், வட்டி 100ஓட ஆட் ஆகிருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 5 என்னவா மாறிடுமா, 2.5 மாறிடும். ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறைனால 2.5ன்னு வரும். அப்போ இதை சேர்க்கும் போது 102.5ன்னு வரும் இன்ட்டு 102.5. கீழே பர்சன்டேஜ்னால 2 100 போட்டேன். எல்லாத்தையும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4202.50ன்னு வரும். ஸோ இதை வந்து என்னோட அசல் வேலையோட கழிக்கும் போது எனக்கு வட்டி வந்து 202.5. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ 6வது சம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை வந்து 2,38,765 இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்குங்கிறான். அப்போ காமனாக அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் 6% அதிகரிக்குது. இப்போ 106, முதல் வருஷம் இப்போ 100 பேர் இருக்காங்க, அடுத்த வருஷம் 106. அப்போ இந்த 106லேயும் 6% அதிகமாகுதான். அப்படின்னா இது என்ன சொல்ல வரேன்னா, இன்டெரக்டாக கூட்டு வெட்டின்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் லைனில் கூட்டு வெட்டின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருக்கான் எனில் 2016, 2 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகை என்னவா இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து என்னென்னா, கூட்டு வெட்டியோட அந்த மொத்த தொகை வந்து கொடுத்துட்டான். அதான் என்னது, 2 வருஷத்துக்கு முன்னாடினா மொத்த தொகை தான் 2,38,765. நமக்கு வந்து அசல் தெரியாது, அதாவது ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து தெரியல. என்ன அமௌண்ட்டில், அதாவது 2016 என்ன இருந்துச்சுன்னு தெரியல. அதுலேருந்து 6% கூடுதா, அதான் 6%. 2 வருஷத்துக்கு கூடுது.
2016லேருந்து 18னா 2 வருஷம் தானே, 2 வருஷத்துக்கு கூடுது. அப்போ 106 இன்ட்டு 106 கூட்டு வெட்டினால இந்த 100ஓட 6 கூட்டியிருக்கேன். இதுலேயும் 100ஓட 6 கூட்டியிருக்கேன். பர்சன்டேஜ்னால கீழே 2 100 போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இந்த எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனால் 2,38,765 இன்ட்டு 100 100ன்னு வரும். கீழே 106 106 பொறுமையாக அடிங்க. அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2,12,500ன்னு வரும். இதானது ஆன்சரு. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான கொஸ்டின். ஏன்னா இதில் பாருங்கள், பின்னோசி தொடரின் 7வது மற்றும் 6வது உறுப்புகளின் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கான். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் இந்த பிப்னோசி தொடர்னு கேட்டதுனாலே பாதி பேர் கேள்வி. பிப்னோசி தொடர்னா வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ 0லேருந்து 1, அதுக்கப்புறம் இந்த 0யும் 1யும் கூட்டினா 1, 1யும் 1யும் கூட்டினா 2, 2யும் 1யும் கூட்டினா 3, 3யும் 2யும் கூட்டினா 5, 5யும் 3யும் கூட்டினா 8. இப்படி முன்னாடி இருக்க வேலையோட கூட்டி கூட்டி வரும். அதான் இது பிப்னோசி தொடர். இதில் 7வது மற்றும் 6வது உறுப்புகளின் வித்தியாசம் 3 4 5 6 6 7. இதான் 6வது உறுப்பு, இது 7வது உறுப்பு. ஸோ 7வது உறுப்பு 8 - 5ன்னு போட்டால் 3 தான் வித்தியாசம். ஆன்சர் என்னது? 3 தான். ஸோ இது பிப்னோசி தொடர்னு கேட்டதுனால நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12ஆம் தேதி 2004 மற்றும் மார்ச் 7ஆம் தேதி 2004 இவற்றுக்கு இடையே உள்ள நாட்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி வாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் இருக்குது, நடுவில் பிப்ரவரி வருது. ஸோ பிப்ரவரி வர்றதுனால இந்த இது லீப் இயரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லீப் இயராக இருந்தால் நமக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும், 29 நாள் வரும் இல்லையா? அப்போ எப்படி செக் பண்ணலாம்? 2004 நீங்கள் என்ன பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். பண்ணி அது ஃபுல்லாக கட்டாச்சுன்னா அது லீப் இயர் தான். இப்போ 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன வரும்? 501ன்னு வரும். அப்போ இது ஃபுல்லாக கட் ஆகுது. அப்போ இது லீப் இயர். நமக்கு எத்தனை நாள் வரும்? 29 நாள் வரும். இப்போ ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து கொடுத்துருக்கான். மொத்தம் ஜனவரியில் 31 நாள். நமக்கு முதல் 12 நாள் தேவையில்லை. அப்போ அதை நான் கழிச்சிடுறேன். கழிச்சா எனக்கு 19 நாள் கிடைக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது பிப்ரவரியில் ஆடி கண்டுபிடிச்சிட்டோம். பிப்ரவரி மாதம் லீப் இயர் அப்படிங்கிறதுனால பிப்ரவரி 29 நாள்னு கொடுத்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள், மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம கொடுத்துருக்கான். அப்போ நம்ம 7ஆம் தேதி வரைக்குமே எடுக்கக்கூடாது. ஏன்னா இடைப்பட்ட இவற்றிற்கு இடையே உள்ள நாட்கள் தான். அப்போ நம்ம 6ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கணும். இப்போ மார்ச் 6. ஸோ இந்த 6ஐயும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 54 நாள் கிடைக்குது. அப்போ எத்தனை நாட்கள் இடையில இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 நாட்கள் இடையில இருக்குது. சரியா? இந்த கொஸ்டினில் ஒரு பெருக்கத்தொடர் வரிசையில் 6வது உறுப்போட வேல்யூ 4095 அப்படின்னு சொல்லிட்டான். 6ஓட வேல்யூ 4ன்ட்டான். அப்போ முதல் உறுப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பெருக்குத்தொடர் வரிசையில் எப்படி இருக்கும்? 2 4 6 8ன்னு இருக்குமா? இதுதான் பெருக்குத்தொடர் வரிசையில் 6வது உறுப்பு. இது முதல் உறுப்பு, 2வது 3வது 4வது இப்படி 6வது உறுப்போட வேல்யூ கொடுத்துருக்கான். 4095ங்கிறான். R = 4ங்கிறான். ஆறுனா என்ன? இப்போ பாருங்கள், 2 4 இது எதால் பெருக்கியிருக்கோம்? 2ஆல் பெருக்கியிருக்கேன். இதே 2 எதால் பெருக்கியிருக்கேன்? 4 2ஆல் பெருக்கினா 8 வரும். 8 2ஆல் பெருக்கினா 16 வரும். சார் மாற்றி எழுதியிருக்கேன், 16 வரும். அப்போ ஒவ்வொரு டைமையும் 2ஆல் பெருக்கிட்டே வரேன். அதே மாதிரி இவன் கொடுத்துருக்க பெருக்கத்தோட வரிசை என்ன பண்ணுறான்னா, இவன் 4ஆல் பெருக்கிட்டே வரானா. இனி முதல் உறுப்பை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட் உறுப்பு என்னன்னு கண்டுபிடி, அதாவது ஏ என்னன்னு கண்டுபிடி. இதில் தானே 2ல் ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி இந்த டைமில் ஏதோ ஒரு நம்பரில் ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஆரம்பிக்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ S6 கொடுத்துருக்கனால அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. S6 = A ப்ராக்கெட்டில் 1 - R6 / 1 - R. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இதை எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். S6க்கு பதிலாக 4095 போட்டேன். ஏ எனக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். 1 - Rக்கு பதிலாக 4 போட்டேன். மேலே 6 அப்படியே எழுதியாச்சு. கீழேயும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ 4ஐயும் 1ஐயும் கழிச்சா எனக்கு -3ன்னு வரும். ஸோ இதை எனக்கு கண்டுபிடிக்க கஷ்டம், அதனால் இப்படி எழுதிக்கிட்டேன். 4 கியூப்னா 64, அதேமாதிரி 4 கியூப்னா 64, 64 பிறகுனா எனக்கு 4096ன்னு வருது. ஸோ இதை 1ஆல் கழிக்கும்போது -4095ன்னு வரும். ஸோ இதையும் கட் பண்ணிட்டேன். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, இதை கட் பண்ணிட்டேன். இந்த 3 அந்த சைடு கொண்டு வந்தால் A = 3ன்னு வரும். அப்போ முதல் உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 16D7, 18G10, 21K14, 25P19 கொடுத்துருக்கான். இது ஒரு சீக்வன்ஸ் மாதிரி இருக்குது. இதில் என்ன சீக்வன்ஸ்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 16க்கு 18க்கு எத்தனை வித்தியாசம்? 2 கூடி இருக்குது. அப்புறம் 18லேருந்து 21 3 கூடி இருக்குது. அப்புறம் 21லேருந்து 25 4 கூடி இருக்குது. அடுத்து 25 அவ்வளோதான். அப்புறம் எத்தனை கூடி இருக்கணும்? 5 கூடி இருக்கணும். +5 போட்டால் என்ன வரும்? அப்போ முதல் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 30. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், டி இருக்குது. அப்புறம் ABCD, டிக்கு அப்புறம் EF விட்டு G வந்துருக்கு. ரெண்டு லெட்டர் மிஸ் ஆகிருக்கு இல்லையா? அப்புறம் ஜிக்கு அப்புறம் HIJ 3 லெட்டர் விட்டு K வந்திருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் கேக்கு அப்புறம் LMNO விட்டு 4 லெட்டர் விட்டு P வந்திருக்கு. அப்போது இதில் 5 லெட்டர் ஒன்றும். பிக்கு அப்புறம்
RSTU அப்போ என்ன வரணும், V வரணும். ரைட்டா? சரி, ஓகே. பிக்கு அப்புறம் 5 லிட்டரு. ஸோ பிக்கு அப்புறம் 5 லிட்டர் விட்டு பி வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி பாருங்கள், இதில் 7 இருக்குது. இதுலேருந்து எத்தனை கூடி இருக்குது? 3 கூடி இருக்குது. 3 கூடி 10 வந்திருக்கு. அப்புறம் 10லேருந்து 4 கூடி இருக்குது. அதுக்கப்புறம் 14லேருந்து எத்தனை கூடி இருக்குது? 5 கூடி இருக்குது. அப்போ 5 கூடினதுக்கப்புறம் அடுத்து எத்தனை கூடி இருக்கணும்? 6 கூடி இருக்கணும். 6 கூட்டினா 19 6 கூட்டினா 25ன்னு வரும். அப்போ இதுதான் வேல்யூ. 30V 25 இதுதான் வேல்யூ. ஓகேவா? இந்த சம் மாதிரி இதுவும் ஒரு ரீசனிங் சம் தான். இதுலேயும் ஒரு சின்ன சீக்வன்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன், டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட். பியில் ஸ்டார்ட் ஆகுது. பி வந்து ஸ்டார்டிங்லேருந்து 2வது இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த இதை பாருங்கள், ஒயில் ஸ்டார்ட் ஆகுது. ஒய்யும் 2வது இடத்துல தான் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து இல்லை, கடைசிலேருந்து. ஸோ இதுலேயே இதோட லிங்க்கை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு இன்னும் 2 3 செக் பண்ணி பார்ப்போம். கொடுத்துருக்காங்க. வந்து ஸ்டார்டிங்லேருந்து 5வது இருக்குது. அதே மாதிரி வியும் கடைசிலேருந்து 5வது இருந்தால் ஓகே. வியை செக் பண்ணி பாருங்கள், கடைசிலேருந்து 5வது இருக்குது. ஓகே, அப்போ இது ரெண்டுமே நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னொன்று செக் பண்ணி பார்த்துணும் எதுக்கும் சேஃப்டிக்கு. வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. அதேமாதிரி இசட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போ என்னது, அதுவும் கரெக்டு தான். சரி, இது எல்லாமே நமக்கு புரிஞ்சிருச்சு. இதே மெத்தடில் இதை செக் பண்ணி பார்ப்போம். மைல்டு. ஸோ ஃபஸ்ட்டு எம்மில் ஸ்டார்ட் ஆகுது. வந்து ஃபஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 13வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி நம்ம லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது என்னு தான் என்னது 13வது இடத்துல இருக்குது. அப்போ ஃபஸ்ட் லெட்டர் என்னது, என்னு. அடுத்து 2வது லெட்டர் பாருங்கள், ஐ கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து கவுண்ட் பண்ணால் 9வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா ஆர் தான் என்னது 9வது இடத்துல வரும். அப்போ 2வது என்னது ஆர். அதுக்கப்புறம் 3வது இது பாருங்கள், எல் கொடுத்துருக்காங்க. வந்து ஃபஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணால் 12வது இடத்துல இருக்குது. அதேமாதிரி நீங்கள் லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா ஓ தான் 12வது இடத்துல வரும். அப்போ 3வது லெட்டர் என்னது ஓ. இப்போ அதே மாதிரி லாஸ்ட்டாக டி கொடுத்துருக்காங்க. டி வந்து ஃபஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 4வது இடத்துல. அப்போ நீங்கள் லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4. 4வது இடத்துல டபிள்யூ இருக்குது. ஸோ டபிள்யூ அந்த டபிள்யூ மறைஞ்சிருக்கிற வேல்யூ என்னது, என்ஆர்ஓ டபிள்யூ. இந்த வேல்யூ தான் மறைஞ்சிருக்கு. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 484 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவு காண்க அப்படின்னு கேட்குறான். இதான் கொஸ்டின். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது கூம்போட சுற்றளவு கொடுத்துருக்கான், உயரம் கொடுத்துருக்கான், கூம்போட கன அளவை கண்டுபிடிக்கணுமா. ஃபஸ்ட்டு இந்த எது கண்டுபிடிக்கணுமோ அதுக்கான ஃபார்முலா தெரியணும். கூம்போட கன அளவோட ஃபார்முலா என்னென்னா 1/3/r²h. இதில் நமக்கு h இருக்குது, கொடுத்துட்டான். ஆர் வந்து கொடுக்கல இல்லையா, அப்போ ஆரை கண்டுபிடிக்கணும். ஆரை வந்து இன்டைரக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக சுற்றளவு கொடுத்துருக்கான். சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 2/r அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ 2/r = 484ன்னு போட்டுருங்க. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி அடிச்சோன்னா எனக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிருச்சு 77. ஸோ அதை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 1/3/r²h 1/3 இந்த பையை போட்டுட்டேன். ஆருக்கு பதிலாக 77 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், ஹச்சையும் போட்டேன். எல்லாத்தையும் அடிச்சிட்டேன்னா எனக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூம்பின் கன அளவோட ஃபார்முலா தெரியணும், சுற்றளவோட ஃபார்முலா நமக்கு தெரியும். கூம்பின் கன அளவோட ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த கொஸ்டினில் இரு கூம்புகளின் கன அளவு 2:9 என்ற விகிதத்தில் இருக்கிறது. முதல் கூம்பின் உயரமானது 2வது கூம்பின் உயரத்தில் பாதி இருக்கும்போது அதன் ஆரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இரு கூம்புகளின் கன அளவு விகிதம் 2:9 இருக்குது. அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. கன அளவுனா என்ன, விங்கிற சிம்பிளில் குறிப்போமா, பிங்கிற சிம்பிள். அப்போ முதல் கூம்பை V1ன்னு வச்சுக்கிறேன், 2வது கூம்பை V2ன்னு வச்சுக்கிறேன். விகிதம் வந்து 2:9 கொடுத்துட்டேன். அப்போ V1/V2 = என்னது 2/9. நமக்கு விக்குள்ள ஃபார்முலா தெரியும், அதாவது கன அளவு, கூம்பின் கன அளவோட ஃபார்முலா தெரியும். என்னதுன்னா 1/3/r²h. ஓகேவா? அப்போ V1னா என்ன வரும், ஆருக்கு பதிலாக R1ன்னு வரும், ஹச்சுக்கு பதிலாக H1ன்னு வரும். அதே மாதிரி V2னா ஆருக்கு பதிலாக R2ன்னு வரும், ஹச்சுக்கு பதிலாக H2ன்னு வரும். அவ்வளோதான். இதான் எனது முதல் கான்செப்ட். முதல் கூம்பின் உயரமானது 2வது கூம்பின் உயரத்தில் பாதி இருக்கும்போது அப்படிங்கிறான். முதல் கூம்பு H1ஓட உயரம் இருக்குல்ல, அது 2வதா நீ ஒரு கூம்பு வச்சிருக்கியா, அதோட உயரத்தில் பாதி தான் இருக்குது. அப்போ /2 போட்டுடலாமா. அப்போது இந்த 2 இந்த சைடு கொண்டு போனால் H2 = என்ன வரும், 2H1ன்னு வருமா. H2 = 2H1 அப்படின்னு வரும். ஓகே, இதையும் ஞாபகம் வச்சுக்கோ. சரி, 2வது கான்செப்ட் இதான் கொடுத்துருக்கான். இருக்கும்போது அதன் ஆரங்களின் விகிதம் என்னன்னு கேட்குறான். ஸோ அதோட ஆரங்களின் விகிதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன். இரு கூம்புகளின் கன அளவு V1/V2 2/9ன்னு எழுதிக்கிட்டோம். ஏன்னா 2 கூம்பில் எந்த விகிதத்தில் இருக்கிறது. முதல் கூம்பின் உயரமானது, அதாவது முதல் கூம்போட ஹைட்டு
H1 ரெண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி தான் இருக்குது. அப்போ H2 டிவைட் பை 2ன்னு போட்டுட்டேன். இந்த 2 அந்த சைடு கொண்டு வரும்போது H2 2H1ன்னு வரும். ஓகே, அதன் ஆரங்களின் விகிதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது R1/R2 என்னன்னு சொல்லு அப்படிங்கிறான். இதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கிறது. இப்போ கூம்பின் கனலோட ஃபார்முலா தெரியும், 1/3πr²h. ஸோ 2 கூம்பு இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறேன், இதில் முதல் கூம்புக்கு R1H1 போட போகிறேன், ரெண்டாவது கூம்புக்கு R2H2 போட போகிறேன். ஆல்ரெடி நமக்கு சம்மில் ஒன்று கொடுத்துருக்காங்க, V1/V2ன்னு சொல்லி 2:9. ஸோ இந்த V1க்கு பதிலாக இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த V2க்கு பதிலாக அதே மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். V1க்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1/3πr1²h. அதே மாதிரி 1/3/R2²H2. ஓகேவா? H1 H2 முதல் கூம்பு ரெண்டாவது கூம்பு டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இதில் என்ன இதுவும் கட் ஆயிரும். ஓகேவா? கட் ஆயிரும். இந்த R1 இந்த R2 இது ரெண்டும் மட்டும் கட் ஆகாது. ஆனால் H1 H2 கட் ஆகும். ஏன்னா இந்த H2 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், H2 2H1. ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், 2H1 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணனா H1 கட் ஆயிரும். இல்லை ஒரு 2 மட்டும் எக்ஸாஸ்டாக இருக்கும். R1² R2². இந்த 2 அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ R1²R2² எப்படின்னா அது வரும் 4 ஆயிரும். 4/9ன்னு வரும். இப்போ நான் இந்த ஸ்கொயர்டை எடுக்கணும். அப்போ இது ரெண்டு என்ன பண்ண போகிறேன், ரூட் பண்ண போகிறேன். ரூட் பண்ணால் 4 ரூட் பண்ணால் 2 வரும், 9 ரூட் பண்ணால் 3 வரும். அப்போ R1/R2 அதோட விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:3ன்னு வரும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தண்ணி வட்டி விகிதத்தில் வழங்கியதால் மொத்தமாக 2200 வட்டியாக பெற்றால் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மனோகர் என்பவர் அசலை 4500 2 ஆண்டுகள் வட்டியா. மனோகர் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான்னா 4500 யார்கிட்டயோ வாங்குறான். எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு. வட்டியாக அவன் 750 கட்டிட்டான். அவருக்கு 750 கட்டிட்டான். அப்போ அவன் எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் வட்டி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறான். செலுத்தினால் வட்டி விகிதம் என்ன, வட்டியோட பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 4500 போட்டுருங்க, வழக்கம் போல தான். வட்டி 3 years, ஸோ எக்ஸ்ன்னு போட்டுட்டேன். நமக்கு வருஷம் தெரியும், அதை 2ன்னு எழுதிக்கிட்டேன். டிவைட் பை 100 சீக்வல் எத்தனை பர்சன்டேஜ் வட்டின்னு நமக்கு இது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியும், அதே எழுதிட்டேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணால் எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னா 25/3ன்னு வரும். ஆன்சர் வந்து பின்னத்தில் கொடுத்துருந்தாங்க, அது மட்டும் தான் இதில் இருக்கிற ஒரே ட்விஸ்ட். 25/3 நமக்கு வந்துடும். இதை பின்னத்தில் போட நிறைய பேருக்கு தெரியாது. இது எப்படின்னா 25 உள்ளே போட்டுருங்க, 3 வெளியில் போட்டுருங்க. 3ஆல் போட்டிங்கன்னா 3 8னா 24ன்னு வரும். பேலன்ஸ் 1 இருக்கா, இந்த பேலன்ஸ் இருக்கிற ஒன்றா மேலே போட்டுக்குங்க. மேலே வந்து 8 சைடில் போட்டுடணும், கீழே 3. அப்போ என்ன வரும்னா இந்த மாதிரி வரும், 8 1/3ன்னு வரும். ஸோ இதை கண்டுபிடிச்சிடணும். இந்த கொஸ்டினில் 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது எனில் 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறது கொஸ்டினாக கேட்டிருக்கான். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படிங்கிறது கொஸ்டின். 60 வேலையாட்கள், அப்போ 60 போட்டேன். இன்ட்டு எத்தனை நாள், 7 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ 42 பேர் எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு போட்டேன். இப்போ 7ஆல் இந்த 42 அடித்தா 6ன்னு வரும். இந்த 6ஆல் இந்த 60 அடிக்கிறேன், 10ன்னு வரும். அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 10 நாட்களில் முடிப்பாங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 156 மற்றும் 124 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். சரி, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படிங்கிறோம், அதாவது 156 124 இந்த எண்ணால் கரெக்டாக மீதியே இல்லாமல் வகுத்தரணும். ஃபஸ்ட்டு மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னா 10,000 தான். ஏன்னா அதுக்கு கீழே போச்சுன்னா 4 இலக்க எண் ஆயிரும், 999ன்னு வந்துடும். அப்போது 4 இலக்க எண் ஆயிரும். அப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னது 10,000. அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டுத்துக்கும் காமனான டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 156 124 அப்படியே எல்சிஎம் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா எனக்கு என்ன வரும்னா 2 × 2 × 39 × 31 இதெல்லாம் பெருக்குன்னா எனக்கு 4836ன்னு வருது. ஓகே, 4836 வச்சுக்கோங்க. மிகச்சிறிய 5 இலக்க என்னென்ன 10,000. அதை போட்டு 4836ஆல் அதை என்ன பண்ணணும், வகுக்கணும். நான் 2ஆல் போட்டால் 9672ன்னு வரும். எனக்கு பேலன்ஸ் வந்து 338. இந்த 338 என்ன பண்ண போகிறேன்னா, இந்த முதல்ல நம்ம கொடுத்தோம் தெரியுமா ஒரு வேல்யூ, ஏன்னா நமக்கு மீதியே வரக்கூடாது இல்லையா, ஏன்னா இது மீதியே வந்து நிற்கிதே, அந்த வேல்யூவோட இதை என்ன பண்ணணும், கழிச்சிடணும். கழிச்சிட்டு அவங்களுக்கு 4502ன்னு வரும். இந்த 4502 இருக்குல்ல, இது 2 ஸ்டெப் ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 338 இதோட கழிக்கணும். கழிச்சு வர்ற 4502 நம்ம மிகச்சிறிய எண் இருக்குல்ல அதோட கூட்டிடணும். கூட்டிட்டிங்கன்னா அதுதான் இந்த 2 நம்பரால் அடிபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தால் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தால், அவன் 20% தள்ளுபடியா, அப்போ அதனால அவள் சேமிச்ச அமௌண்ட் என்ன, 25 ரூபா. அப்போ 20% தான் 25 ரூபா இல்லையா, அதான் கொடுத்துருக்கான். 20% தள்ளுபடி பண்ணிட்டாங்க, அதனால நான் 25 ரூபா சேமிச்சிட்டேன். அப்போ அதோட 20% வேல்யூ என்னது, 25 ரூபா. அதன் அசல் விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அசல் நமக்கு தெரியாது, ஆனால் 20% என்னன்னு தெரியும் இல்லையா, என்ன தள்ளுபடி பண்ண அமௌண்ட் இல்லை, டிவைட் பை 100 அப்படின்னு போட்டணும். சீக்வல் 25 ரூபா, அவ்வளோதான். இதுதான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இன்ட்டு 20 பை 100 சீக்வல் 25. ஸோ இதையும் கட் பண்ணிங்கன்னா 5ன்னு வரும். இந்த 5 சைடு கொண்டு போங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் 25 இன்ட்டு 5 125 ரூபா. அப்போ அதோட அசல் வேல்யூ என்னது, 125 ரூபா அப்படின்னு போட்டணும். இந்த கொஸ்டினில் ஒரு ரீசனிங் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 3 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 3 நம்பர்ஸ்குள்ளேயும் ஒரு லிங்க் இருக்குது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு மேலே ஏபிசிடி எழுதிக்கணும். எழுதிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற லெட்டர் என்னது, ஆர் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு என் இருக்குது. ஆருக்கு எனக்கு என்ன கனெக்ஷன் பாருங்கள். ஆர் இங்கே இருக்குது. 1 2 3, அதாவது 3 ஸ்டெப் தாண்டி என்ன இருக்குது, என் இருக்குது இல்லையா. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் ஜேக்கும் என்னுக்கு என்ன தொடர்பு பார்க்கலாம். ஜே எங்கே இருக்குது, ஜே வந்து இந்த இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3, அதே 3 ஸ்டெப் தாண்டி. அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ ரிவர்ஸில் போகுது, ரெண்டாவது இருக்கிற வேல்யூ ஃபார்வர்டில் போகுது. ஃப்ரெண்டு பேக் அப்படி வருது. ஓகேவா. அப்போ இதில் பாருங்கள் பியிலேருந்து எல் என்ன வரணும், பேக்கில் வரணும். பி இங்கே இருக்குது. 1 2 3 தாண்டி வந்துருச்சா. அப்போ இந்த ட்ரிக்கில் தான் வருது. அதே மாதிரி இந்த இது கண்டுபிடிப்போம். ஒய்க்கு வந்து என்ன வரணும், ஃபஸ்ட்டு பேக்கில் போகணும். ஒய் எங்கே இருக்குது, என்ன இருக்குது, 1 2 3 பேக்கில் போனால் யூ தான் வரும். யூ வந்து 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. இது ரெண்டுமே கிடையாது, சியும் டியும் கிடையாது, நெக்லெக்ட் பண்ணிடலாம். இது ரெண்டில் ஒன்று தான். அப்புறம் ஏ பாருங்கள், ஏக்கு என்னது, ஃப்ரெண்டில் போகணும். ஏ 1 2 3 விட்டு இ தான் வரும். இப்போ ரெண்டாவது இ வரக்கூடிய ஆன்சர் இது தான். இதையே நம்ம சூஸ் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டு. அடுத்து ரெண்டும் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கொஸ்டினில் 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200 அப்படிங்கிறா. அவ்வெண்ணை காண்க. அது என்ன எண்ணுங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப ஈஸியானா இதில் பாருங்கள், இந்த முதல் வரியிலேயே ஆன்சர் முடிஞ்சுது. அடுத்தடுத்த படை எண்கள் அப்படிங்கிறான். இப்போ முதல்ல பாருங்கள் 91. இதுக்கு அடுத்த படை என்ன வரணும், 93 தான் வரணும். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்கான், 109ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இது கிடையாது. இதில் பாருங்கள் 97. இதுக்கு அடுத்த என்ன வரணும், 99 வரணும். இதில் என்ன கொடுத்துருக்கான், 103ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இதுவும் கிடையாது. இதில் பாருங்கள் 99. ஸோ இது கரெக்டு தான், இதுதான், இதாக இருக்கலாம். இப்போ இதையும் செக் பண்ணிப்போம். 95. இதுக்கு அடுத்து என்ன வரணும், 97 வரணும். அப்போ இதுவும் கிடையாது. அப்போது இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. பேலன்ஸுக்கு இதுதான் கரெக்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று வேறு கொடுத்துருக்காங்களா, 200 வரணும். ஸோ ரெண்டையும் கூட்டி பாருங்கள். இந்த ஒன்றில் போட்டால் 100 ஆயிரும், 100 200. அப்போ இதுதான். இந்த கொஸ்டினில் 12 உழவர்கள் ஒரு வயலை 49 நாட்களில் உழுவர். 21 உழவர்கள் அவ்வயலை உழுதால் எத்தனை வேலை நாட்கள் குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத. அப்போ 12 பேர் 49 நாளில் முடிக்கிறாங்க. சீக்வல்ட்டு 21 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்க அடிச்சிங்கன்னா 21 நாளில் முடிப்பாங்க. ஓகே, 21ங்க தான் கரெக்டு. அதே இந்த கொஸ்டினை இப்படி மாற்றி கேட்கலாம். எப்படின்னா, குறைந்த நாட்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா என்ன பண்ணிடணும், டக்குன்னு 21ன்னு போட்டக்கூடாது. 49ல் இந்த 21 கழிக்கணும். குறைந்த நாட்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் 49ல் 21 கழிச்சு 28 தான் ஆன்சராக வரும். ஸோ இப்போ குறைந்த நாட்கள் எண்ணிக்கைன்னா இந்த 28ன்னு வரும். எத்தனை நாட்களாக குறைந்தது அப்படின்னால 21 தான். 21 தான் கரெக்டு. ஆனால் என்னது, நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். குறைந்த நாட்களின் எண்ணிக்கைன்னு என்ன வரும், 28 நாள் குறைஞ்சிருச்சு. 49லேருந்து 28 நாள் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிடணும், கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும். இப்போ இந்த கொஸ்டினில் ஒரு செயற்கைக்கோள் 7 மணி 16 நிமிடங்கள் 20 வினாடிகள் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை அடைக்கிறது. இதனை வினாடியில் கணக்கிடுக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹவர்ஸ்லேருந்து செகண்டாக மாற்றுறதுக்கு 3600, அதாவது 1 ஹவருக்கு 3600 செகண்ட்ஸ். ஓகே, ஒரு 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ், இது நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் செகண்ட்ஸில் மாற்றணும். அப்போ 7 மணி நேரம்னா 7 × 3600. அதே மாதிரி 16 நிமிடம் 16 × 60 ப்ளஸ் பேலன்ஸாக இருக்க இந்த 20 செகண்ட்ஸும் எழுதிடணும். ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 26,180 செகண்ட்ஸ்னு வரும். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம் 60 அடி எனில் அப்பாலத்தின் உயரத்தின் அளவை காண்க.
இது கொஸ்டினாக பார்க்கும்போது ரொம்ப பெருசு, ஆனால் சால்வ் பண்ணும்போது ரொம்ப சின்னது. ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்னது இருக்குது, நீளம் இருக்குது. அப்போ 6480 நீளம். நம்ம இதில் ஸ்மாலாக கண்டுபிடிக்கிறதுல 60 அடி நீளம் இருக்குது. அப்போ நான் 6480ல் 786 அடி ஹைட்டு வச்சா 60ல் எவ்வளோ ஹைட்டு வைப்போம் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்குது. அப்போ நான் இதில் 756 ஹைட்டு வைக்கிறேன். 60ல் என்ன ஹைட் வைப்பேன்னு எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்னு வச்சிட்டேன். எல்லாத்தையும் அடிக்கும்போது நான் 60ல் வந்து 7 அடி உயரம் வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியுது. இந்த கொஸ்டின் ஒரு ரீசனிங் சம் தான். இதில் பீகாக் அப்படி சொல்லி கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கா. எனில் பீஸ் என்பது என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த 4 நம்பரில் ஏதோ ஒரு சீக்வன்ஸோட மேட்ச் ஆகும். அது என்ன சீக்வன்ஸுங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா என்னால் முதல்ல கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா இது ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு, அதே மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்துச்சு. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப நேரம் யோசிச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ பி இருக்குது. இதில் பாருங்கள், நம்ம ஆல்ஃபாபெட் ஆர்டரில் எல்லாமே எழுதிட்டேன். அதுக்கு கீழே அது சம்மந்தமான நம்பர்ஸும் எழுதிட்டேன். ஓகே, பி இருக்குது. பிக்கு நேரம் இங்கே 31ன்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா நம்பர்ஸும் இப்போ பிக்கு நேரம் என்ன இருக்குது, 16 இருக்கா, அதை எழுதிக்கிட்டேன். ஈக்கு நேரம் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஏக்கு நேரம் 1 இருக்குது. சிக்கு நேரம் 3 இருக்குது. ஓக்கு நேரம் 15. ஸோ எல்லாத்துக்கும் நேராக இருக்கிற டேர்ம்ஸ்லாம் எழுதிக்கிட்டேன். எழுதிக்கிட்டு நான் இப்போ இதில் எனக்கு என்ன வருது பாருங்கள், 31ன்னு வருது. அப்போது இதில் எனக்கு 16ன்னு வருது. அப்போ இது 31 ஆகும்னு என்ன பண்ணணும், இது 2ஆல் பெருக்கணுமா, பெருக்கிட்டு 1ஆல் கழிச்சா 31 ஆயிருமா, அதை தான் பண்ணேன். 2ஆல் பெருக்கி 1ஆல் கழிச்சா அப்போ 31 ஆயிடுச்சா. அதே மாதிரி பாருங்கள், ஈக்கு நேரம் என்ன இருக்குது, 9 இருக்குது. இதில் எனக்கு ஈக்கு நேரம் 5 வருது. 5 2ஆல் பெருக்குனா 10 ஆயிடுச்சு. அதை 1ஆல் கழிச்சா 9 ஆகிட்டு. நம்ம எல்லாத்தையும் பண்ணும்போது எனக்கு இப்படி ஒரு வேல்யூ, அவன் கொடுத்துருக்கிற வேல்யூவே கரெக்டாக வந்துச்சு. ஸோ இந்த வேல்யூ வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா ஆல்ஃபாபெட் ஆர்டரில் எல்லா நம்பர்ஸும் எழுதிக்கிட்டேன். எழுதிட்டு அந்த நம்பர்ஸை 2ஆல் பெருக்கி 1ஆல் கழிக்கும் போது அவன் கொடுத்துருக்கிற அந்த வேல்யூ வந்து வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நான் பீஸுக்கும் ட்ரை பண்ணேன். பீஸ் என்னது, பி எங்கே இருக்குது, பிக்கு நேரம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 16. அதை 2ஆல் பெருக்கி 1ஆல் கழிச்சா 31ன்னு வந்துச்சு. ஓகே, 31ன்னு எழுதிக்கிட்டேன். அப்புறம் ஈ பாருங்கள், ஈக்கு நேரம் 5 இருக்குது. 5 2ஆல் பெருக்குனா 10, 1ஆல் கழிச்சா 9. ஸோ 9 போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் ஏ இருக்குது. ஏ வந்து ஏக்கு நேரம் என்ன இருக்குது, 1 இருக்குது. 1 2ஆல் பெருக்குனா 2, மறுபடியும் 1ஆல் பெருக்குனா 1 ஆயிரும். அப்போ 91ன்னு ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் பாருங்கள் சி இருக்குது. சி வந்து 3, 3 2ஆல் பெருக்குனா 6, 1ஆல் கழிச்சா 5ன்னு வரும். சரி, அதையும் போட்டேன். அப்புறம் ஈ இருக்குது. ஈ வந்து பார்த்தீங்கன்னா 10 வரும். 10 -1ன்னா என்ன வரும், 9 வரும். ஓகேவா, இதான் இந்த சம்மில் 4ன் 7ஐ சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்து சதவீதம் கேட்கும்போது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எழுதிக்கணும். அதை எழுதிட்டு பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு போட்டுங்க. டிவைட் பை 100 நான் போட்டுருங்க பார்த்தீங்களா, 4 இந்த சைடு போட்டேன். இன்ட்டு எக்ஸு டிவைட் பை 100. இந்த 4க்கு 7 எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும். 4ஓட 7 பெருசு தான். அப்போ 100க்கு மேலே தான் வரும். இது நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 25 வரும். இதை நான் அந்த சைடு கொண்டு போய் பெருக்கும்போது 175 வந்துச்சு. சொன்ன மாதிரி 100க்கு மேலே வந்திருக்கா, 175ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்னது, 175.